வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஹேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 24/6/1126 நாள் 10/10/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரவு 10:54 வரை கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கின்ற. இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கின்றது. அதன் பிறகு மரண யோகம். ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தகவ வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் 24/6/1126 நாள். ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் 10/10/2025. சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது காலை 6:05 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபட்சமாக வளர்விரியாகவும் கிருஷ்ணபட்சமாக தேய்விரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி. திரியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. 46 நாழிகை 34 வினாடி. பின்னிரவு 12:43 வரை. அதன் பிறகு பஞ்சமியாம், பஞ்சமி திதி. இன்றைய சார்த்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது வரலாம். இந்த மாதம் புரட்டாசி மாதமாசே இவர் தைப்பசி மாதத்தில் மரணம் அடைஞ்சவளுக்கு செய்ய சொல்கிறாரு. ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக
நாங்கள் வந்து இப்படி தாண்ட பண்ணிட்டு வந்திருக்கோம், இல்லைன்னா ஒரு புதுசாக இருக்குது இவர் சொல்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும். அது நியாயமான சந்தேகம்தான். காரணம் என்னவென்றால், வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை மறுதினமானது மறுமாதம் ஆரம்பிக்கின்றது. அந்த மாதத்தை தான் மையமாக வைத்து வருஷா வருஷம் தங்களது பித்தர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் பணிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் 42 நாழிகை 2 வினாடி, இரவு 10:54 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக புரட்டாசி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு 10:54 வரை சித்த யோகம். அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம். இன்றைய தினம் 2 விசேஷங்கள். சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொன்னோம்னா நமக்கு சங்கடங்கள் நீங்கும். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சங்கடங்கள்லாம் நமக்கு வந்து சேரும். இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கார்த்திகை விரதமும் சேர்ந்துருக்கு. அதாவது அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நாளிலே வந்திருக்கு. அதாவது விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரே நாளில் விரதம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை வேளையில் அல்லது மாலை வேளையில், அதாவது சங்கடகர சதுர்த்தினாக்க இரவு சந்திரன் வந்தாவிட்டு தான் எல்லா ஊர்லேயும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் விநாயகர் பெருமானுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதே பிரகாரம் கார்த்திகை நட்சத்திரம் காத்தால தான் நிறைய நாள் இருக்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா 10:54 நின்று போயிடுறது. அதனால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கார்த்தாலையும் சங்கடகர சதுர்த்திக்கு சாயந்தரத்துலையும் உங்களது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று, காலை வேளையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி பாலமுருகன் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலையை சாற்றி தங்களது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் மாலை தங்களது அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அருகம்புல் மாலையை சாற்றி ஸ்ரீ விநாயகர் பெருமான் திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ விநாயகர் பெருமான், ஸ்ரீ தண்டாயுதபாணி, ஸ்ரீ பால முருகப்பெருமான், வள்ளி தேவசேனாச சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய ராகு காலமானது காலை 10:35 முதல் நண்பகல் 12:05 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:05 முதல் மாலை 4:35 வரை. குளிகை காலமானது காலை 7:35 முதல் 9:05 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 6:07 முதல் 11:42 வரை சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11:42 முதல் மாலை 5:17 வரை சந்திராஷ்டமம். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 5:17 முதல் இரவு 10:54 வரை சந்திராஷ்டமம்.
சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 10:54 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4:30 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தாஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.